எல்லா நாட்களிலுமே பார்க்குறதுக்கு திருவிழா மாதிரி காணப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டி மட்டும் தான் பார்த்துக்கிடுங்க. ஸோ நம்ம கிராமத்தில வசிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அடிப்படை தேவை வசதிக்காக பார்த்தீங்கன்னா, நாம வந்து சிட்டிக்கு தான் வர மாரி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் பார்த்துக்கிடுங்க. ஸோ நம்மளுக்கு தேவையானதை வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இன்னைக்கு வந்து சிட்டிக்கு வந்தாவே எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாயிடுவேன் நான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்குள்ளேயே வசித்து அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தாவே எல்லாத்துக்குமே கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லாயிருக்கும் பார்த்துக்கிடுங்க. அந்த மாதிரி தான் எனக்கும். ஸோ வந்து நான் வந்து பார்த்த இடம் பார்த்திங்கன்னா, நான் ஒரே தவளை தான் அங்கே இங்கேயும் எங்கேயுமே சுற்றலாம் பார்த்துக்கிடுங்க. ஸோ நான் வந்த தவளையே பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இருந்துச்சு மக்களே. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா, அந்த அக்கா கொஞ்சம் வெயிலில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மற்றவங்க எல்லாத்தையும் நானும் பார்த்தேன். கொஞ்சம் நிழல்ல இருந்தாங்க. சரி இப்போ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு தேவையானது எல்லாமே நான் ஒரே தவளையே நானும் வாங்கிட்டேன் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, கீழே இருந்த காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அது இல்லாமல் ஒவ்வொரு தட்டில் இருக்கிற காய் 20 ரூபான்னு சொல்லிட்டு தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. எனக்கு தேவையானது எல்லாம் நான் வாங்கிட்டேன். கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த அக்காவை வந்து நான் பார்க்கவே இல்லை. எனக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் வாங்கிட்டு அதுக்கான காசை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தபடி தான் பார்த்தேன். அந்த வெயிலில் அவங்க வேலை செய்கிறதுனால பார்த்திங்கன்னா, தலையில் வந்து அவங்க போட்டிருக்காங்க பார்த்துக்கிடுங்க, அந்த முட்டைக்கோஸ் தூளி